ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்களா? அன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அந்த ஒரு சூட்சமமான நேரத்தில் உப்புல நம்ம ஒரு 3 பொருட்களை வைத்தாலே நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் அங்கே வாசம் செய்வாங்க. செல்வம் சேரும், பணம் பெருகும், வாழ்க்கையில் முன்னேற்றமாகவே இருக்கும். அதை என்ன பரிகாரம் எப்படி செய்யறது என்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. இந்த பரிகாரம் நம்ம செய்தாலே கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது, பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது, பணமானது உங்களுக்கு பல வழிகளில் வந்து சேரும். வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆடி மாதத்தில் தான் வரும். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வந்திருக்கு. ரொம்பவே இது பல வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய வரலட்சுமி விரதமாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த சூட்சமம் நேரம் நமக்கு நல்வாழ்வை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. வரலட்சுமி விரதம் சுமங்கலியாக வாழக்கூடிய சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார நினைத்து அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைகின்றது. இந்த வரலட்சுமி நோன்பு நம்ம ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணிட்டாக்க நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தை நம்ம முறையாக பயபக்தியுடன் கடைபிடித்தாலே நமக்கு சகல சௌபாக்கியங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ வைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இருக்கு. ஒரு சிலர் கலசம் வைத்து பூஜை செய்வார்கள், ஒரு சிலர் வெறும் லக்ஷ்மி படம் மட்டும் வைத்து பூஜை செய்பவர்களும் இருக்கின்றார்கள். அவரவர் குடும்ப வழக்கப்படி பூஜை நம்ம செய்யலாம். இப்போ நம்ம இந்த பரிகாரம் எப்படி செய்யுது என்று பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல தேவைப்படுது உப்பு கல் தான் நமக்கு தேவைப்படுகின்றது. அன்னைக்கு ஒரு பாக்கெட் புதிதாக வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும். வெள்ளிக்கிழமையாக இருக்குது, வரலட்சுமியாக இருக்குது. லக்ஷ்மிக்கு உகந்தது முதல்லன்னு சொல்லப்போனால் நம்ம உப்பு தான் சொல்லுவோம். அந்த உப்பை வாங்கிட்டு வரணும். இந்த பரிகாரம் எத்தனை மணிக்கு செய்யணுன்றது பார்த்தீங்கன்னா இரவு 8 to 9 தான் செய்யணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த நேரம். சுக்கிரனும் லக்ஷ்மியும் ஒரு சேர நினைத்து நம்ம பூஜை செய்யும் பொழுது அந்த பரிகாரத்திற்கு இன்னும் சக்திகள் அதிகமாக கூடுகின்றது. பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. புதிதாக வாங்கின உப்பு எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையாக இருக்குது, வளர்ப்பிறையாக இருக்குது. அதனால் இந்த நாளை நம்ம பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்தாலே போதும். அந்த பவுலில் புதிதாக உப்பு கல் வாங்கணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் மட்டும் நீங்கள் அந்த உப்பு வாங்குங்க. அந்த உப்போடு சேர்த்து என்ன பண்ணணும், விரலி மஞ்சளும் வாங்கிட்டு வரணும். மங்களகரமான பொருளை நம்ம ஒரு சுப நாளில் வாங்கிட்டு வரும்பொழுது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உப்பு புதிதாக வாங்கிக்கோங்க, விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பவுலில் உப்பை நிரம்ப கொட்டுங்க. ஃபுல்லாக நல்ல மலை போல் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயமும் விரலி மஞ்சளும் வைக்கணும். இது 2 பொருளும் உப்பும் விரலி மஞ்சளும் மட்டும் புதிதாக வாங்கினா போதும். அன்னைக்கு அது 2மே வச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி அளவுக்கு தங்கமும் வெள்ளியும் அந்த உப்பு மேலே வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதை பூஜை அறையில் வைக்கணும். எத்தனை மணிக்கு? 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் இந்த உப்பு பரிகாரம் செய்யணும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நெய் தீபம் அந்த நேரத்தில் ஏற்றிட்டு நீங்கள் பூஜை பண்ணணும். சுக்கிர பகவானை லக்ஷ்மி தேவியும் மனதார வேண்டிக் கொண்டு எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் தாயே என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்துக்கு இன்னும் சக்தி கூட ஒரே ஒரு பொருள் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான்.
இந்த கண்ணாடி வந்து நீங்கள் வச்சிருக்கிற கண்ணாடி பொருள் இருக்கிற அத்தனை பொருளுமே வந்து அந்த எதிர்முனையில் இருக்கிற அந்த கண்ணாடி பிம்பத்தில் வந்து தெரியணும். அது தெரியும் பொழுது ஆப்போசிட்டில் வந்து அந்த லக்ஷ்மி தேவியுடைய பிம்பமும் தெரியணும். இப்போ நீங்கள் கிழக்கு பார்த்து லக்ஷ்மி சிலையை வச்சுருக்கிறீங்கன்னா, இல்லை லக்ஷ்மி படம் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உப்பு கல் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கண்ணாடி வைங்க. அந்த கண்ணாடியில் அந்த நீங்கள் வச்சுருக்கிற உப்பு பாத்திரம் அந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பிரதிபலிப்பும் லக்ஷ்மி தாயாருடைய பிரதிபலிப்பும் அது நன்றாகவே அந்த கண்ணாடியில் விழும். அப்போது அந்த வீட்டில் அந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே நேர்மறையான ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா அவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். காந்தம் போல் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம், பல வருடத்திற்கு ஒரு முறை வந்திருக்குது. தயவு செய்து இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் செய்தீங்கனாலே அனைத்து விதமான செல்வங்களும் பணம் வந்து அந்த அளவுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். எந்த வழியில் வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பணம் வந்து வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பொன் பொருள் சேரும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கும், நிம்மதியான வாழ்வு கண்டிப்பாக வரும். மறக்காம இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதுமானது. அனைத்து சௌபாக்கியங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். லக்ஷ்மி குபேராய நமகன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லக்ஷ்மியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த வீடியோவுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தது அன்னைக்கு நம்ம என்ன பொருள் வாங்கணும், என்ன பொருள் போட்டு நம்ம குளித்தா நமக்கு இருக்கிற தரித்திரங்கள் விலகும், லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் என்று நெக்ஸ்ட்டு 2 பதிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.